verse 12. கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நம்முடைய தேசமும் தன்னுடைய பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது 1ஆம் தேதி நான் இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொண்டேன். கர்த்தர் அதே செய்தி மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து இன்னும் சில காரியங்களையும் பேச விரும்புகிறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார். ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் தியானிக்க போகிற வசனத்தை ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் அடிமையின் நாவை ஆளுகை செய்யும். பிரயோஜனமானவைகளை போதியும். உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நல்ல நிலங்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வாசிங்க. சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். தன்னுடைய பலனை கொடுக்கும். கர்த்தர் உலகத்துல பாத்தீங்கன்னா நன்மை இருக்கு, தீமையும் இருக்கு. நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நன்மை எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் கர்த்தர். எத்தனை பேர் விரும்புறீங்க? வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து தோன்றி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அது இறங்கி வருகிறது. ஆமென். அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். தீமையும் இருக்கு, நன்மை என்றும் இருக்கிறது. தீமையும் உண்டு, நன்மையும் உண்டு. இந்த தீமை எல்லாம் யாரால வருகிறது? நன்மை எல்லாம் யாரால வருகிறது? இந்த தீமை எல்லாம் அது பிசாசினாலதான் உண்டாகிறது. அதை நாம் மறுக்கவில்லை. ஆனால் எப்பொழுது அந்த தீமை நமக்குள்ளே வருகிறது, பிசாசு எப்பொழுதுமே அவனுக்கு பேர் ஈவில். அவன் கெட்டதை தான் அவன் செய்வான். அவன் பாத்தீங்களா, சொல்லுவாங்க ஈவில் ஸ்பிரிட். ஈவில் ஸ்பிரிட்னா என்னங்க அர்த்தம்? கெட்ட ஆவி. அது என்ன ஆவி? அது கெட்ட ஆவி. இந்த கெட்ட ஆவி எப்பொழுதும் மனிதனுடைய வாழ்க்கையில கெட்டதை தான் செய்யும். ஆனால் இந்த கெட்ட காரியமாகிய இந்த தீமை மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், அவன் இடம் கொடுத்தால் ஒளி அந்த கெட்ட ஆவியினுடைய அந்த கிரியைகளுக்கு அந்த மனிதன் இடம் கொடுத்தால் ஒளிய அந்த மனிதனை எந்த தீமைகளும் ஒருபோதும் அணுக முடியாது. ஆமென். நன்மையான ஈவுகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? அது பரத்திலிருந்து வருகிறது. நன்மையான ஈவுகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனிகளையும் நீ புசிக்கலாம். எல்லா மரத்தின் கனிகளையும் நீ புசிக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எல்லாவற்றையும் சாப்பிடலாம். ஆனால் நடுவில் இருக்கிறது, இந்த தோட்டத்தின் நடுவில் ஒரு விருட்சம் உண்டு. அந்த மரத்தின் கனியை நீ புசிக்க கூடாது. காரணம், எல்லாம் உனக்கு நன்மை, நடுவில் உள்ளது உனக்கு தீமை. எல்லாம் உனக்கு நன்மை, ஆனால் நடுவில் இருக்கிறது தீமை. ஆண்டவர் சொல்லி அதை வெளிச்சம் போட்டு ஆண்டவர் காட்டி, இந்த மரத்தின் கனி உனக்கு தீமையானது என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு தான் போனார் இல்லையா? ஆனால் இந்த மரத்தின் இந்த தீமை மனிதனை எப்பொழுது பாதித்தது என்று சொன்னால், இந்த ஈவில் ஸ்பிரிட் என்கிற கெட்ட ஆவி
என்ன செய்தது? ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது. இன்னும் சொல்ல போனால் ஆதாமும் ஏவாளும் இந்த கெட்ட ஆவிகள் தங்களை வஞ்சிப்பதற்கு இடம் கொடுத்தார்கள். என்ன செய்தார்கள்? இடம் கொடுத்தார்கள். ஆகையினாலே அவர்களுக்குள்ளே நன்மைக்கு பதிலாக தீமை உண்டானது. தீமை ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறது என்று சொன்னால் தானாக வராது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நீங்க இடம் கொடுக்காம ஒரு தீமை உங்களுக்குள்ள நுழைய வாய்ப்பே இல்லை. ஆமே. நீங்க இடம் கொடுத்தாதான். நீங்க இடம் கொடுக்கும் போது, நீங்கள் இடம் கொடுக்கும் போது இந்த தீமைகள் நமக்குள்ளே கடந்து வருகிறது. வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை பொறுத்தவரையில நன்மையைத்தான் தருவார். ஆமே. வேதம் சொல்லுகிறது, God will give you what is good. எது நன்மை அதைத்தான் கர்த்தர் தருவார். ஆமென், ஆமென். பாருங்க, பிள்ளைகளிடத்திலேயே ஆண்டவர் பிள்ளைகளை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நன்மைகளை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆமென். பொல்லாதவர்களாகிய நீங்கள். நம்ம பாருங்க, வேதம் சொல்லுகிறது, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? ஒரு தகப்பன் தான் பிள்ளை மீனை கேட்குது, பாம்பை கொடுப்பானோ? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ? கொடுக்க மாட்டான். கொடுப்பானா? கொடுக்க மாட்டான் இல்லையா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? மகனே, அப்போன்னா டக்குன்னு காலியா இருண்டா, இதை கடிச்சுக்கிட்டே இருடா. இது வாழ்நாள் முழுவதும் வாயில கழிச்சு என்ன செய்யலாம்? கடிச்சுக்கிட்டே இருக்கலாம்டா. அப்போ ஒரு நாள்ல தீந்து போகும், அது கூட கெட்டு போகும். இந்த கல்லு ஒரு நாள் கெட்டு போகாது. அதனால இதை நீ வச்சுக்கோ. சிலர் பார்த்தீங்கன்னா வாயில எப்பொழுதுமே இந்த பபுள் கம்மை போட்டு லவுக்கு 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 லவுக்குன்னு இருப்பாங்க, தெரியுமா? அது இவனை விட்டு போகணும்னு நினைச்சாலும் இவன் விட மாட்டான். வாயில போட்டு பார்த்தீங்கன்னா அது படுற பாடு இல்லையா? அதே மாதிரி ஆண்டவர் சொல்லல. என்ன சொல்லவில்லை? இந்த கல்லை சாப்பிடுன்னு ஆண்டவர் சொல்லல. அப்படியானால் ஆண்டவர் சொல்லிவிட்டு, அப்ப தகப்பன் எதை தான் கொடுப்பானா? அப்பத்தை கேட்டால் அப்பத்தை தான் கொடுப்பான். முட்டையை கேட்டா முட்டையை தான் கொடுப்பான். மீனை கேட்டால் மீனை தான் கொடுப்பான். இந்த முட்டை, அப்பம், மீன் இவைகள் எல்லாம் நன்மையானது இல்லையா? இந்த பாம்பு, இந்த தேளு, இந்த கல்லு, அப்புறம் இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் தீமையானது. அப்ப தகப்பனே தாம் பிள்ளைக்கு தீமையை கொடுக்காமல் இருக்கும் போது தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தாரே, நமக்கு நன்மை உண்டாகும்படிக்கு தன்னுடைய ஒரே ஜீவனை நமக்கு கொடுத்தாரே, அவர் நமக்கு தீமையானதை செய்வாரா? இதைதான் தாவீது சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, God will give you what is good. எது நல்லதோ, அப்படி வைப்போமே, எது நல்லதோ அதைத்தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைக்கு கொடுப்பார். பிள்ளைகளுக்கு சில வேளைகள்ல அறிவு இருக்காது. அப்பா, அந்த பாம்பு கொழு கொழு கொழுன்னு இருக்குப்பா, எனக்கு அந்த பாம்பு தான் வேணும்னுமா. அப்பா, எனக்கு இந்த இந்த தேள் இருக்குல்ல, அதை பாருப்பா எப்படி ஷைனிங்கா இருக்கு, எனக்கு அதுதான் வேணும்னுமா. ஏன்னு கேட்டா, அவனுக்கு வெளுத்ததெல்லாம் பாலுங்கிற மாதிரி கொளுத்ததெல்லாம் அவனுக்கு நல்லதுதான் இல்லையா? கொளுத்ததெல்லாம் அவனுக்கு நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அது இல்லப்பா, முட்டையை கேட்டா முட்டை தான் நல்லது, அதைத்தான் தருவேன். அப்பத்தை கேட்டா நான் அப்பத்தை தான் தருவேன். நான் எப்பொழுதும் நன்மையே செய்கிறவர். எது நல்லதோ அதைத்தான் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்படிதானுங்க. சவுலுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, கொளுத்ததெல்லாம் நல்லதுன்னு நினைச்சான். பைபிள் அப்படி இருக்கா இல்லையா? இந்த சவுல் ராஜா கொளுத்தது, செழுமையானது, எல்லாம் நன்மையானது என்று நினைத்தான். ஆனால் கொளுத்தது என்று சொல்லி எவைகளை மறைத்து வைத்தானோ, செழிப்பானது எது என்று சொல்லி எவைகளை அவன் எடுத்து வைத்தானோ,
அவைகள்தான் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த கிருபையான ராஜ்யத்தை, தகுதிக்கு மிஞ்சின ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போவதற்கு காரணமாயிருந்தது. அவைகள்தான் எவைகளை நன்மை என்று நினைத்தானோ, இன்றைக்கும் சொல்லுகிறேன், அநேக நேரத்தில் எது நன்மை என்று நமக்கு தெரியாமல் நன்மை என்று நினைத்து சிலவற்றை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால் பின்பகுதியில படுகிற வேதனைகள் இருக்கு பாருங்க. ஒரு நாள் செய்த தவறுக்காக வாழ்நாள் முழுவதும் நாம் படுகிற வேதனைகள் அதிகம் உண்டு. ஆகையினாலே ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், ஆண்டவரிடத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டியது, ஆண்டவரே, எது எனக்கு நன்மை என்று தெரிகிறதோ அந்த நன்மையினால் என்னை நீர் முடிசூட்டும். ஆமென். எது எனக்கு நன்மை என்று உமக்கு தெரிகிறதோ, எது எனக்கு நன்மை என்று உமக்கு தெரிகிறதோ, எது எனக்கு நன்மை என்று, எது என்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மை என்று உமக்கு தெரிகிறதோ, அந்த நன்மையை நீர் எனக்கு கட்டளையிடும். அல்லேலூயா. ஏன்னு கேட்டா, வாட் இஸ் குட், விச் இஸ் குட் நமக்கு தெரியாது. எது நல்லது, எது நன்மையானது நமக்கு தெரியாது. நாம் நினைக்கிறோம் கொழுமையானது எல்லாம் நல்லதுன்னு, நாம் நினைக்கிறோம் செழுமையானது எல்லாம் நல்லதுன்னு. கொழுமையும் செழுமையுமானதுமே நமக்கு தேவன் இன்றைக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்றும், நான் சொல்லுகிறேன், நம்முடைய தகுதிக்கு மிஞ்சினது. நம்முடைய தகுதிக்கு மிஞ்சினது. தாவீது அதனாலதான் சொல்லுகிறான், ஆண்டவரே, மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷ குமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எந்த விதத்திலும் ஏமாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை உணர்ந்து தான் அவன் சொல்லுகிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், ஆடு மேய்க்கிறவனுக்கு இந்த அரசாங்கமா, இந்த ராஜ பதவியா, இது என்னுடைய தகுதிக்கு மிஞ்சினது, இது என்னுடைய தகுதிக்கு மிஞ்சினது. அப்ப இந்த தகுதிக்கு மிஞ்சின ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஆமென். எல்லாருக்குள்ள எது நல்லதோ, ஆண்டவரே, எனக்கு எது நல்லதோ அதை நீர் எனக்கு தாரும். நான் செழுமை கொழுமை என்று எதையும் பார்க்க கூடாது. எது நல்லதோ அதை நீர் எனக்கு, அதை நீர் தாரும் என்று ஒருவன், எந்த ஒரு மனிதன் தன்னை ஆளுகைக்கு, தேவ ஆளுகைக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு பரிபூரணமாய் அர்ப்பணிக்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில நன்மைகள் தொடரும். அல்லேலூயா. நன்மைகள் மாத்திரமல்ல, அந்த நன்மைகளுடைய கிருபைகள் அந்த மனிதனை தொடரும். நிச்சயமாய் நிச்சயமாய். அல்லேலூயா. ஆகையினாலே நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செயல்படுத்துவதற்கு முன்பாக தேவனுடைய சமூகத்தில் நாம் ஆண்டவரிடத்திலே கெஞ்ச வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஆண்டவரே, எது நன்மையோ எனக்கு அதை நீர் தாரும். ஆமென். நான் இதுதான் எனக்கு நன்மை என்று நான் சொல்ல மாட்டேன். கர்த்தர் நல்ல மேய்ப்பராய் இருந்தாதான் தன்னுடைய ஆடுகளுக்கு நல்ல புல்வெளிகளில அவைகளை மேய்ப்பார். அப்படிதானுங்க? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ஐ ஷால் நாட் வாண்ட். எனக்கு ஒரு குறையுமே இல்லை, எனக்கு ஒரு குறையுமே இல்லை. காரணம், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர். எத்தனை பேர் சொல்லுவீங்க, எனக்கு வாழ்க்கையில ஒரு குறையுமே இல்லை, காரணம் கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர். அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறதுனால எனக்கு ஏற்ற புல்வெளி எதுன்னு எனக்கு தெரியல. சில வேளைகள்ல செழிப்பா இருக்குன்னு நான் நச்சு இலைகளை கூட என்ன செஞ்சிடறேன், சாப்பிட்டுறேன். அப்படித்தானுங்க? இது எனக்கு நல்லது, இது எனக்கு நல்லது. ஒரு நாள் ஒரு சகோதரன், இப்ப போன மாசம்தான் நம்முடைய சபையிலிருந்து அவர் ரிட்டையர்ட் ஆகி, நான் சர்ச் சபையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகி ஊருக்கு போனார். அவர் சாராயம் காய்த்து கொண்டிருந்தவர். அந்த நாட்களிலே அவருடைய மனைவி சாமி ஆடுகிற ஒரு பூசாரி மனைவி. உங்களுக்கு அவரை தெரியும், அமிர்தராஜ். அவருடைய மனைவி சாமி ஆடுகிற ஒரு பூசாரி. அவர்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முத, அவங்க 15 வருஷம் இருக்கும், அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள்.
அந்த அந்த தாயார் சாமி ஆடுற வேலை எல்லாத்தையும் விட்டாங்க. இவர் சாராயம் காய்ச்சிற வேலையெல்லாம் விட்டார். நல்லா சபைக்குள்ளே வந்தாங்க. நான் ஞானஸ்தானமெல்லாம் கொடுத்தேன். அவர்கள் நல்ல ஞானஸ்தானமெல்லாம் கொடுத்த பிறகு திடீரென்று ஒரு நாள் நல்ல அந்த அம்மா அபிஷேகமெல்லாம் பெற்றுச்சு, நல்ல ஆண்டவருக்குள்ளே இருந்தாங்க. திடீரென்று ஒரு நாள் அவர்கள் என்னிடத்துல வந்து அவர்கள் சொன்ன வார்த்தை, பாஸ்டர் என் பையனுக்கு என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவர்களை பார்த்து, அவங்க என்கிட்ட எந்த ஆலோசனையும் அவங்க கேட்கல, அவங்க எனக்கு இன்ஃபார்ம் தான் பண்ணாங்க, எனக்கு அவர்கள் தெரியப்படுத்தினார்கள், அவ்வளவுதான். அப்ப அவங்க தெரியப்படுத்தின பின்பு நான் சொன்னேன், இல்லையே நீங்க இப்படிப்பட்ட நிலைமையில இருந்தீங்க, ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால் உங்களை மீட்டெடுத்தார், தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினார், உங்களை அபிஷேகித்திருக்கிறாரு. நீங்க என்ன செய்யக்கூடாது, இப்படி ஒரு இடத்துல நீங்க திருமணம் பண்ணக்கூடாது என்று சொன்னேன். அவர்கள் தொடர்ந்து உங்கள்கிட்ட சபைக்கு வந்தாதானையா நீ என்ன மாதிரி என்கிட்ட சொல்லுவ அப்படின்னு சொல்லிவிட்டு சபைக்கு வர்றதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டு இஷ்டப்படி போய் ஒரு பெயர் கிறிஸ்தவ ஒரு பையனை பிடிச்சி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபைக்கு வர்றதில்ல, ஏத்தாப்பில் கண்டா கூட அவங்க என்னை பார்த்து பேசுறதும் இல்லை, ஒதுங்கிட்டாங்க. நானும் விட்டுட்டேன். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, பல சம்பவங்களை நான் சொல்லுவேன். ரட்சிக்கப்படலை. இவங்க என்ன நினைச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நன்மை, இதுதான் நன்மை. பையன் எப்படி இருக்கிறான் பார்க்கறதுக்கு நல்ல புசு புசு புசுன்னு இருக்கான், ஏன் பிள்ளைக்கு அப்பா அது கிடைச்சாலே போதும், பையன் புசு புசுன்னு இருக்கலாம், அதுதான் உன் எதிர்கால வாழ்க்கைக்கு ஆபத்தானது என்பதை மறக்காத. எது நன்மை கர்த்தர் அதை தருவார், எது நன்மை கர்த்தர் அதை தருவார். புல்லுள்ள வெளி எது உனக்கு தெரியாது. சில வேளைகள்ல புல்வெளின்னு நீ நினைச்சிட்டு போய் காஞ்சி போன இடத்துல போய் இருக்கிற கரடுகளையும் கண்ட வேர்களையும் நீ கடிச்சுக்கிட்டு அதுல உனக்கு ஒரு திருப்தி, எனக்கு ஏதோ ஒண்ணு இன்னைக்கு ஆகாரம் கிடைச்சதுன்னு நீ திருப்தி அடையக்கூடாது. அந்த சகோதரன் பார்த்தீங்கன்னு சொன்னா கடைசியில அது இன்னும் ஒரு அந்த சகோதரன் திருமணம் பண்ணி வைத்த பின்பு அந்த சகோதரன் இன்னும் ஒரு பெண்ணோடு கூட தொடர்பு ஏற்கனவே வைத்திருந்தான், ஏற்கனவே தொடர்பு வைத்திருந்தான். இப்ப வந்து சொல்றாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய தவறை உணர்ந்தார்கள். சுமார் 5-6 வருடங்களுக்கு முன்பாக மீண்டும் என்னிடத்துல வந்தார்கள். எல்லாருக்கும் சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டா, செழிப்பு நல்லதுன்னு உன் இஷ்டத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிராதம்மா, காரணம் ஐயா சொல்லி என் கேட்காம என் பிள்ளை வாழ்க்கை போச்சு, இன்னைக்கு என் பிள்ளை வாழ்க்கை போச்சு. இன்னும் ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லது நல்லது நல்லது, ஏன்னா பொண்ணோட அப்பா கவர்மெண்ட்ல வேலை, பொண்ணோட அப்பா கவர்மெண்ட்ல வேலை. ஆராதனையை வந்து அட்டன் பண்ணிட்டு எங்க கிட்ட சொல்லாமலே திருட்டுத்தனமா என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓடுறாங்க, திருட்டுத்தனமா என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓடினாங்க. எங்களுக்கே இது தெரியாது. சரி, அதுக்கப்புறம் தெரிஞ்சோம், நாங்க கூப்பிட்டோம், கேட்டோம், இல்ல பாஸ்டர் வேற வழியே இல்லை, நாங்க போய் தான் ஆகணும், செய்தான் ஆகணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி போறியா போ, செய்றியா செய் போ, விட்டாச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க கார் வாங்கி தாரேனாங்க, அவங்க பைக் வாங்கி தாரேனாங்க, அவங்க அப்பா ரிட்டையர்ட் ஆனா அந்த வசதி வரும், இது வரும், அது வரும், அதுல இந்த பிள்ளைக்கும் கிடைக்கும், என் பையனும் செழிப்பா இருப்பான். இல்ல, நன்மை கர்த்தரிடத்துல இருந்து வரணும். ஆமென். ஆபிரகாம் சொன்னது போல சொல்லுங்க, எந்த அபிமெலேக்கினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று ஒருவனும் என்னை சொல்லக்கூடாது, மனிதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று ஒருவனுக்கு அந்த பெயர் போகக்கூடாது. ஏன் என்று சொன்னால் நன்மை கர்த்தரிடத்திலே இருந்துதான் வரும். எல்லாரும் சத்தமா அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்திலே அவர்களும் சொல்லுகிறார்கள், என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு திருட்டுத்தனமா ஓடணும், பாஸ்டருக்கு தெரியாம பண்ணோம், சரி பண்ணிட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியுது, இன்னைக்கும் அழுது கொண்டிருக்கிறார்கள். எதற்காக நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எதற்காக நான் சொல்லுகிறேன், நீங்க யாரும்
நன்மை என்று நினைத்து தீமையை உட்கொண்டு விடக்கூடாது. பார்ப்பதற்கு பலம் அழகானது தான், பார்ப்பதற்கு பலம் இன்பமானது தான், பார்ப்பதற்கு பலம் ருசியா தான் இருக்கும். ஆனா அது உனக்காக வைக்கப்பட்ட நன்மை அல்ல. அது உனக்காக வைக்கப்பட்ட நன்மை அல்ல. கர்த்தர் தான் நன்மையானதை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து தான் வரும், பரத்திலிருந்து தான் வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் எது நல்லது என்று. ஆமென். நான் என்னுடைய உண்மையை சொல்ல போனா என்னுடைய மூத்த மகளுடைய படிப்புல நாங்க எல்லாரும் நல்லா பிளான் பண்ணோம். நாங்க பிளான் பண்ணோம். ஏற்கனவே மூளை இல்லை, மூளை இல்லாத மண்டையை வச்சு பிளான் பண்ணா ஏதாகிலும் நல்லா இருக்குமா? இருக்க. உடனே நாங்க எங்க மூத்த மகளுடைய படிப்புல நாங்க பிளான் பண்ணி அந்த பிள்ளைய இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், அப்படி படிக்க வைக்கணும், இப்படி படிக்க வைக்கணும்னு சொல்லி நாங்க எல்லாம் பிளான் பண்ணோம். பார்த்தீங்கன்னா போய் பணத்தை கட்டுறதுக்கும் போயிட்டோம். கோயம்புத்தூருக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் என்ன வேற விதமா நடத்தினார். நான் வந்த உடனே என் பிள்ளை என்னை பார்த்து கேட்டா, டாடி காலேஜில் பணம் கட்டிட்டீங்களா? இன்ஜினியரிங் ஷீட்டு கிடைச்சிருச்சு தானே? சீட்டு கிடைச்சிருச்சு, ஆனால் இன்ஜினியரிங்கில் நான் சேர்க்கல, உன்னை நான் பிஎஸ்சி நர்சிங்கில் சேர்த்தேன்னு. உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். எனக்கே ஒரு குழப்பமாயிருச்சு. நான் செஞ்சது சரிதானா? நான் திட்டம் போட்டது வேற. அங்க போய் சந்திக்க தேவையில்லாத ஒரு நபரை சந்திக்க கர்த்தர் சூழ்நிலையை உண்டாக்கினார். அந்த சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை, வீட்டில் யார்கிட்டையும் கேட்கல, நானே போய் ஒரு சீட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த நேரத்தில் வந்த பிறகு அப்புறம் அந்த ட்ரைனிங் டைம்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே அது என்ன சொல்றது, தவறு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி நான் நினைத்தது உண்டு. ஆனாலும் ஒரு விசுவாசம், கர்த்தர் நன்மையை தான் செய்வார். ஆமென், ஆமென். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு என்னுடைய மகள் நின்று கொண்டு பல மணி நேரம் நின்று ட்ரைனிங் எடுத்திருக்கிறார். அப்போல்லாம் வீட்டில் என் மனைவி முதற்கொண்டு சில வேலைகளில் திட்டுவாங்க. நீங்கள் போய் இப்படி பண்ணிட்டு வந்து என்ன கஷ்டப்படுறா தெரியுமா? உள்ள பாவம், கால்லாம் வலிக்குதான், வீங்கி போச்சான், இப்படியெல்லாம் திட்டு வாங்கியிருக்கேன். ஆனாலும் கூட என்ன செய்ய முடியும்? இப்போ போய் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்க முடியாது. இல்லை, அது நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். இப்போ ஃபோன் பண்ணும்போது கேட்பேன், எப்படின்னு கேட்டா, டேடி வெட்டியாக உட்காந்து சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். எப்படி? வெட்டியாக உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், வேலையே கிடையாது, போர் அடிக்குது. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நடத்தினா அது புல்வெளி, மனுஷனே சம்பாதித்தால் அது கரடு முரடு. அதனாலதான் ஆபிரகாம் கூட தன் மகனுக்கு 40 வயசு வரைக்கும் அவனுக்கு கல்யாணம் முடிக்கல. யாருக்கு? ஏன் 40 வயசு வரைக்கும் கல்யாணம் முடிக்கலவே? ஆபிரகாம் இப்படியே அவன் இருந்துட்டு போகணும்னு நினைச்சான். இவன் இப்படியே என்ன செய்யணும்? இருந்துட்டு போகட்டும். ஏன்னா சாரால மேரேஜ் பண்ணிட்டு ஆபிரகாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். சாரால கல்யாணம் முடிச்சுட்டு ஆபிரகாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். என்ன கஷ்டப்பட்டான் சொல்லுங்க? நிறையவே கஷ்டப்பட்டான். இந்த அம்மா எப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டிக்கோனா கட்டிக்கணும், வெட்டி விடுனா வெட்டி விட்டணும். இந்த அம்மாவுடைய டாமினேஷன் அங்க ரொம்ப. ஆபிரகாமுக்கு என்ன பண்ணனே தெரியல. அதனாலதான் என்னமோ தெரியல 40 வயசு வரைக்கும் தன் மகனுக்கு பொண்ணே பார்க்கல. ஏன்னா நான் பெற்ற பாடு என் மகன் படக்கூடாது. எவா வரப்போறாளோ என் மகன் வேதனை அனுபவிக்க கூடாதுன்னு 40 வயசு வரைக்கும் தன் மகனுக்கு அவன் பொண்ணே பார்க்கல. அதற்கு பின்பு அவன் பெண் பார்த்தான். அப்ப பெண் பார்த்த போது பாத்தீங்கன்னு சொன்னா, அவனுடைய வீட்டிலே மூத்த ஊழியக்காரனாகிய எலியேசர், அந்த எலியேசர் என்ன செஞ்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கவனிக்கணும். அந்த எலியேசர் இடத்திலே போய் ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ என்னுடைய குமாரனுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? ஒரு பெண் பார்க்கணும், ஒரு பெண்ணை
பார்க்கணும். நீ தான் பார்க்கணும். நீ தான் பார்க்கணும். அப்படி நீ ஒரு பெண் பார்க்கும்போது அவன் கண்டிஷன் போடுறான் பாருங்க. எப்ப நன்மையானது வரும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்ப நன்மையானது வரும்? வாசியுங்கள் 24வது அதிகாரம் 3வது வசனம். நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்தி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ள, என் குமாரனுக்கு பெண் கொள்ள கூடாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். என் குமார நான் குடியிருக்கிற கானானியர்களுக்குள்ளே பெண் கொள்ளக்கூடாது. அதாவது நன்மை எப்ப நம்ம வீட்டுக்குள்ள வரும்னு புரிஞ்சுக்கணும். ஒரு தீர்மானம். நான் யாரு, நான் யார். முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க யாருன்னு. ஆமென். முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க யாருன்னு. உங்களை குறிச்ச தரிசனம் உங்களுக்கு இருக்கணும். ஆபிரகாமுக்கு தெரியும், கானான் தேசத்திலே நான் குடியிருந்தாலும் நான் ஒரு கானானியன் அல்ல. ஆமென். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நடுவிலே நான் குடியிருந்தாலும் நான் ரட்சிக்கப்படாதவன் அல்ல, நான் ரட்சிக்கப்பட்டவன். ஆமென். சத்தமாதான் சொல்லுங்கள். நான் தேவனுடைய பிள்ளை. நான் யாரு? தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற உணர்வு. நான் ஞானஸ்நானம் எடுத்தவன் என்கிற உணர்வு நமக்குள்ள எப்பொழுது இருக்கணும். அப்பொழுது இவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்டிஷன் சொல்லுகிறான். நான் குடியிருக்கிற இந்த கானான் தேசம், இந்த கானானியர்களுக்குள்ளே என் குமாரனுக்கு நீ பெண் கொள்ள கூடாது. ஏன்? கானானியர்கள் கண்ணங்கரையர்னு கருப்பா இருப்பார்கள், கானான் சபை. அதனால கிடையாது. கானானிய ஸ்திரீகள் நல்ல சிகப்பானவர்கள், பார்ப்பதற்கு அழகானவர்கள். கானானிய ஸ்திரீகள் நல்ல கொழுமையானவர்கள், பலவீனர்கள் யாரும் இல்லை. ஆனால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். காமின் சந்ததி, தகப்பனால் சாபத்தை பெற்ற காமின் சந்ததி. அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆகையினாலே அவர்களுக்குள்ளே இருந்த, அது கொழுமையா இருக்கலாம், அது வெளுமையா இருக்கலாம், அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் நான் சாபத்தில இருந்து வெளியே வந்தவன். அல்லேலூயா. நான் சாபத்துக்கு உட்பட்டவன் அல்ல. சாபத்தில் இருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்தார். சாபத்துக்கு அப்பாற்பட்டவன் நான். ஆகையினாலே எந்த காரணத்தை கொண்டும் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு ஜனத்தின் நடுவில் இருந்து என் மகனுக்கு ஒரு பெண் கொண்டு வர கூடாது. ஒன்னு. பாயிண்ட் நம்பர் 2 வாசிங்க. நீ என் தேசத்துக்கும், நீ ஏன் தேசத்துக்கு போகணும்? எது என் தேசம்? கவனிங்க. எது என்னுடைய தேசம்? என் தேசத்துக்கு நீ போகணும். வாசிங்க. என் இனத்தாரிடத்திற்கும், என் இனத்தாரிடத்துக்கு போகணும். என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன். ஆமா. என் தேசத்துக்கு போ, என் இனத்தாரிடத்திற்கு போ. யார் அவருடைய இனம்? கானானியர்கள் எல்லாரும் அவனுடைய இனம் அல்ல. கானானியர்கள் அவனுடைய இனம் அல்ல. நீ எங்க போகணும்? என் தேசத்துக்கு போகணும். என் தேசத்துக்கு என்ன செய்ய எங்க போகணும்? என்னுடைய தேசத்துக்கு. அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, என் ஜனம் என் இனம். என் ஜனம் என்னுடைய இனம். அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், நான் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் இருந்தால் அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் தான் எந்த நன்மையையும் நான் எதிர்பார்ப்பேன். அல்லேலூயா. சத்தமா சத்தமா. ஆமென். அல்லேலூயா. என்னுடைய தரத்துக்கு, என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்துக்கு குறைவான நிலைமையில் இருந்து ஒரு நன்மையை நான் எதிர்பார்க்க மாட்டேன். சத்தமா. அல்லேலூயா. என்ன? நான் யாரு? நான் யார்? எனக்குன்னு கர்த்தர் ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். எனக்குன்னு கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். எனக்குன்னு தேவன் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அந்தஸ்தை விட்டு, இந்த அபிஷேகத்தை விட்டு நான் ஒருபோதும் ஆசீர்வாதம் என்று சொல்லி, நன்மை என்று சொல்லி, நன்மைக்காக நான் கீழே இறங்கி போகவே மாட்டேன். ஆமென். அவன் அதான் சொல்றான்,
என் அனுபவம், நான் அனுபவம், என்ன அனுபவம் பெற்றிருக்கிறனோ அந்த அனுபவத்தை பெற்றவர்கள். அங்கதான் என் குமாரனுக்கு ஒரு பெண். வாசிங்க. அடுத்த வசனம் 5. அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த நல்லா கவனிக்கணும். உடனே அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் சொல்றது சரிதான், உங்க சொந்த தேசத்துக்கு போறேன், உங்களுடைய இடத்துக்கு போறேன், ஓகே. நான் அங்க போய் நல்ல அழகான பொண்ணை பார்த்துட்டேன், அந்த பொண்ணை நான் இப்ப கூப்பிடுறேன், அந்த பொண்ணு சொல்லுது நான் வரமாட்டேன் அப்படின்னு. நான் வரமாட்டேன், கல்யாணம் வேணா முடிச்சுக்கிறேன், கல்யாணம் வேணா முடிச்சுக்கிறேன், ஆனால் நான் அங்க வரமாட்டேன் அப்படின்னு அது சொன்னா என்ன சொல்ல, என்ன செய்யன்னு கேட்கிறான். வாசிங்க. அதற்கு என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்துக்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்துக் கொண்டு போக வேண்டுமோ, அழைத்துக் கொண்டு நான் திரும்ப அங்க போகணுமோ என்று கேட்டான். ஐயோ, அதை தானே நான் விட்டுட்டு வந்திருக்கேன் இங்க, நான் எப்படி திரும்ப அங்க வர? புரியுதா? அது வேணான்னு தானே விட்டுட்டு வந்திருக்கேன். அங்க இல்லாததெல்லாம் அனுபவம் எல்லாம் இங்க இருக்குன்னு தானே விட்டுட்டு வந்திருக்கிறேன். அங்க இல்லாத சத்தியம் இங்க இருக்குன்னு தானே வந்திருக்கிறேன் இல்லையா? நான் திரும்ப என்ன செய்ய மாட்டேன், எந்த காரணத்தை கொண்டு என் மகனை நாங்க அனுப்ப மாட்டேன். ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணுக்காக நான் அனுப்ப மாட்டேன். இதுக்காக அனுப்ப மாட்டேன், ஒரு மாப்பிள்ளைக்காக நான் அனுப்ப மாட்டேன். ஆமே, இங்க வந்துட்டா இங்க அவன் தான் இங்க வரணும். அல்லேலூயா. சத்தமா 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 அல்லேலூயா. ஆபிரகாம் யாரு? நம்முடைய தகப்பன். தகப்பன் புத்தி கொஞ்சமாவது நமக்கு வேணாம், அப்படித்தானுங்க? கத்த நன்மையானது தரணும்னா என்ன செய்யணும்? கத்த நன்மையானது தரணும்னா என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஆமே, அவன் இங்க வரணும். எந்த காரணத்தை கொண்டு ஏன் மகன் அங்க வர மாட்டான், ஏன் பொண்ணு அங்க வராது? ஏனென்றால் நாம் பெரிய ஒரு ஸ்தானத்தில் கத்தரனை வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். ஆமே, அந்த நான் இருந்த தேசத்தில் இல்லாத ஒரு அனுபவத்தோடு கத்தர் என்னை இங்கே வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில நான் எந்த காரணத்தை கொண்டும் என் மகன் அங்கே, அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாத, அவ்விடத்து பெண் இந்த தேசத்துக்கு வர எனக்கு மனதில்லாது இருந்தால். ஆனா எலியாசர் இப்படி கேட்கக்கூடாது. அந்த தேசத்துல என்ன ஒரே ஒரு பொண்ணையா இருக்கு? அந்த தேசத்துல என்ன ஒரே ஒரு பொண்ணா இருக்கு? தேன் கூட்டுல ஒரே ஒரு ராணி தான் இருக்குமா? அதே மாதிரி அங்க ஒரு ராணியா இருக்கு? ஏகப்பட்ட ராணி இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிற நேரம் சொல்றேன், அந்த தேசத்து பொண்ணு, அந்த தேசத்து பொண்ணு இல்லாட்டி அடுத்த பொண்ணை பாரியா, வரக்கூடிய பொண்ணு, நம்ம சத்தியத்துக்குள்ள வரக்கூடிய பொண்ணு, ஆமே, வசனத்துக்குள்ள வரக்கூடிய பொண்ணு இருக்கான்னு அங்க பாரு. அதை விட்டுட்டு என்ன செய்யப்படாது, வரலன்னு சொன்னா என்ன செய்ய அப்படின்னு எலியாசர் கேட்கிறான். மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்துக் கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்டான். ஆமா, விட்டு வந்ததுக்கு திரும்ப அனுப்பலாமான்னு கேட்கான். என்ன கேள்வி இது? நியாயமா இது? நீங்க சொல்லுங்க. அட விட்டுட்டு தான் வந்தல்ல, எதை விட்ட? எதை விட்ட? அட எதுங்க வாந்தி பண்ணுவோம்? அன்வான்டட் தான் உள்ள இருந்துகிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். தேவையில்லாதது உள்ள இருந்தா என்ன ஆகும்? அதான் வெளியே பண்ணிட்டோம், அதான் விட்டது. வாந்தி பண்ணிட்டோம், அதான் விட்டது. திரும்பவும் தேவைப்படுற நேரம் அண்ணனை வாந்தியை தேடி, என்ன ஒருத்தர் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பண்ணின வாந்தியை தேடி திரும்ப போன அது அழகா இருக்குமா? சொல்லுங்க, அது அழகா இருக்குமா? அது அழகா இருக்குமா? ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல? அதனாலதான் அவன் சொல்லிட்டான், வேணான்னு விட்டுட்டு கக்கிட்டு வந்துட்டேன். வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்துக் கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமா, 40 வருஷம் வரைக்கும் என் மகன் ஒன்னும் கெட்டு போகல, நல்லாதான் இருந்தான். இன்னும் ஒரு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ கல்யாண வயசு போகுது, கல்யாண வயசு போகுது. எங்க போகுதுன்னு அது அங்கதான் இருக்கு.
கல்யாண வயசெல்லாம் என்ன செய்யுது? போகுதான். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு, ஒரு ரெபேக்கால் உனக்கு கிடைப்பா. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு, ஒரு ஈசாக்கு உனக்கு கிடைப்பா. ஆமென். அவசரப்பட்டினா உனக்கு ஒரு நல்ல ஆகார் கிடைப்பா. அவசரப்பட்டா உனக்கு என்ன கிடைக்கும்? ஆகார் கிடைக்கும். வெயிட் பண்ணா உனக்கு சொல்லுங்க ஒரு ரெபேக்கால் கிடைப்பா. யாரு வேணும் உங்களுக்கு? ஆகார் உள்ள வந்துட்டான்னா அவ்வளவுதான், கவுத்திட்டா, முடிஞ்சு போச்சு கதை. நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பரிசுத்தமான பக்தியா இருந்த ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான் சாலமோன். ஆனா பெண்கள் தான் வழி விலகி பண்ணி விட்டார்களாம். என்ன செய்தார்கள்? வழி விலகி போக பண்ணினார்கள். எங்க ரிலேட்டிவ்லயே நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்றேன். அதுக்கு மேல அது உங்க இஷ்டம் தானே, இல்லையா? நாங்க எதையுமே சகிப்போம், அந்த பலன் எங்களுக்கு உண்டுனா வாழ்நாள் முழுவதும் நீ சகிச்சுக்கோ, நாங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சரியா? எங்க ரிலேட்டிவ்ல சொந்தத்திலேயே சொல்றேன், அண்ணன் தம்பி 2 பேரு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்துல வளர்ந்தாங்க. நல்லா கவனிக்கணும், நல்ல ஆவிக்குரிய குடும்பத்துல வளர்ந்தாங்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஒரு நகை கூட போட மாட்டாங்க, ஒரு நகை கூட போட மாட்டாங்க. அப்படி பிள்ளைகளை நல்ல பக்தியா வளர்த்தாங்க. ஆனா 2 பையங்களை தன்னுடைய அவர்கள் விருப்பத்தின்படி சும்மா பெயருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற 2 பெண்ணுக்கு பெந்தைகோஸ்து முறைப்படியே கல்யாணம் முடித்து வைத்தார்கள். பெந்தைகோஸ்து முறைப்படியே கல்யாணம் முடித்து வைத்தார்கள். கடைசியில் என்னாச்சு தெரியுமா? இன்னைக்கு அந்த 2 பெண்களும் இந்த 2 ஆண்களுடைய இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள். பயங்கர பின்மாற்றம். அதுக்காக தான் சொல்றேன், கர்த்தர் நன்மையை தரணும் நமக்கு. புரியுதாங்க? யாரிடத்துல இருந்து நமக்கு நன்மை வரணும்? கர்த்தரிடத்துல இருந்து நன்மை வரணும். எத்தனை பேருக்கு அந்த நன்மை வேணும்? ஆமென். உன் மாம்சத்துல நீ நன்மை என்பது, நன்மை என்று நினைப்பது அது தேளாக இருக்கும், அது பாம்பாக இருக்கும். பாம்பு இருக்கிற வீட்டுக்குள்ள யாரும் பிரவேசிக்க முடியாது. தேள் இருக்கிற தேளோடு கூட யாரும் குடியிருக்க முடியாது. ஆகையினாலே தான் சொல்லுகிறேன், தேளும் வேணாம், பாம்பு வேணாம். அப்பா, give me goodness. What is? Give me what is good. எது ஆண்டவரே எனக்கு நல்லதோ? எனக்கு அறிவு இல்லை. அறிவு இருக்கா உங்களுக்கு? எனக்கெல்லாம் அறிவு இல்லையா? எனக்கெல்லாம் அறிவே இல்லை. எது நல்லதோ அதை நீர் எனக்கு தாரும் என்றால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எது நல்லதோ அதையே கொடுப்பார். ஆமென். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதையே கொடுப்பார். ஆமென். எத்தனை பேருக்கு அப்படி நன்மை வேணும்? எனக்கு நன்மைன்னு ஒண்ணு வந்தா அது ஆண்டவர்கிட்ட இருந்தா வரணும் அப்படின்னு சொல்றவங்க. ஆமென். அப்பா அம்மா கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை வைத்துங்க. இதுல இருந்து புரிஞ்சுக்கணும், உங்களை யாரும் நம்பல, யாரும் யாரையும் நம்பல. நன்மை வந்தா அது கர்த்தர்கிட்ட இருந்து வரணும். ஆமென். இல்லைன்னா எனக்கு வேண்டாம் ஐயா, எனக்கு தேவையே இல்லை, எனக்கு தேவையே இல்லை. அல்லேலூயா. நன்மைன்னு ஒண்ணு வந்தா அது ஆமென், it should come from above, மேல இருந்து வரும். அல்லேலூயா. சரியா? இப்ப இந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. நான் 5ஐயும் சொல்ல மாட்டேன், ஒன்னே ஒன்ன சொல்லி முடிச்சிடலாமா? கவனிங்க. யோபு 36:11. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும், அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும். ஆமென். தங்கள் நாட்கள் வருஷங்கள், நாட்கள் வருஷங்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை வருஷங்களும் நன்மையும் இருக்கும், வருஷம் முழுவதும் செல்வமாகவும் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிச்சுக்கணும் இந்த வசனம். இந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அழகாக இருக்கிறது.
வாசிங்க. அவர்கள் அடங்கி அடங்கி. நல்லா கவனிக்கணும். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால். அவரை சேவித்தால். யாரை சேவித்தால்? ஆண்டவரை சேவித்தால் போதாது, அவருக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு, அவருடைய வசனத்துக்கு, அவருடைய தீர்மானத்துக்கு அடங்கி. எதுக்கு அடங்கி? எதுக்கு அடங்கி? அவருக்கு, அவர் கற்பனைக்கு, அவருடைய வசனத்துக்கு, அவருடைய திட்டத்துக்கு, அவருடைய தீர்மானத்துக்கு, அவருடைய விருப்பத்துக்கு அடங்கி. அதுக்கு பிறகு அவரை சேவிக்கணும். சும்மா சேவிக்கப்படாது. நானும் என் வீட்டாரும் என்றால் கத்தரையே சேவிப்போம். யோசுவா சொன்னார்னு சேவித்தா இங்க ஒண்ணும் நன்மை வராது. புரியுதாங்க? யோசுவா ஒண்ணும் சும்மா சேவிக்கல, கத்தருக்கு அடங்கி. ஆமென். கத்தருக்கு அடங்கி, கத்தருடைய வார்த்தைகளுக்கு அடங்கி. அப்படி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும். ஆமென். 4 நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருஷங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் நன்மையை அனுபவிப்பார்கள். எத்தனை நாள்? ஒவ்வொரு நாளும். ஆமென். ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் எதை அனுபவிப்பார்களா? நன்மைகளையே அனுபவிப்பார்கள். ஆமென். அவர்கள் வாழ்க்கையில ஒரு நாள் என்ன வராது? தீமைக்கு இடம் வராது. பொல்லாப்பு அவர்களுக்கு நேரிடாது. வாதை அவர்கள் கூடாரங்களை அணுகாது. தீமைகள் அவர்களை தீண்டாது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அடங்கி அவரை சேவிக்கிறபடியினால் அவர்கள் நாட்கள் எல்லாம் நன்மையாகவும், அவர்களுடைய வருஷங்கள் எல்லாம் செல்வ வாழ்வாகவும். ஆமென். ரிச் லைஃப்ங்க. ஆமென். அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப செழிப்பா இருக்கும். எப்பொழுது? அடங்கி. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். அவசரப்பட்டாங்க ஆகாரே ஆபிரகாமுக்கு, அவசரப்பட்டாங்க சாராளு ஆகார பிடிச்சு ஆபிரகாமுக்கு திருமணம் செய்து வச்சுட்டாங்கல்ல. வச்சாச்சு. இப்ப ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. அந்த குழந்தையையும், யாருடைய குழந்தை அது? ஆபிரகாமின் குழந்தை இல்லையா? அந்த குழந்தைக்கும் ஆண்டவர் நன்மை செய்யத்தான் விரும்பினார். ஆதியாகமம் 16:10. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, ஆகாரை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், உன்னுடைய சந்ததியையும் நான் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். அப்ப ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஆகாருடைய குமாரனாகிய இஸ்மவேலுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் யாருக்கு இருந்தது? ஆண்டவருக்கு இருந்தது. இஸ்மவேலுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆதங்கம், அந்த விருப்பம் ஆண்டவருக்கு இருந்தது. ஆபிரகாமுடைய குமாரன் இல்லையா? அவனுக்கும் நன்மை செய்யணும்னு கர்த்தர் விரும்பினார். ஆனால் அந்த நன்மைக்கு தடையாக ஆகார் என்ன செஞ்சா தெரியுமா? ஒரு நாள் ஓடி போயிட்டா. எங்க இருந்து ஓடிட்டா? ஆபிரகாம் வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. ஆபிரகாம் வீட்டை விட்டு ஓடி போன உடனே 9:16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் ஆட்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். Submit yourself. அவளுடைய கைக்கு கீழே நீ அடங்கியிரு என்று சொன்னார். ஏன்? இந்த அம்மா ஓடி போயிட்டாங்க. ஆகாரம் என்ன செஞ்சிட்டா? ஓடிட்டா. யாருடைய தொல்லை தாங்க முடியாம? சாராளுடைய தொல்லை தாங்க முடியாம இந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க? வீட்டை விட்டே ஓடி போயிட்டாங்க. சரியா? எந்த ஒரு சிறு பையன் சாராளால இம்சிக்கப்பட்டாலும் அந்த மகனை ஆசீர்வதித்து அந்த இஸ்மவேலுக்கும் ஆண்டவர் நன்மை செய்யணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். சரியா? இஸ்மவேலுக்கு. ஆனா இஸ்மவேலுக்கு ஆண்டவர் நன்மை செய்யக்கூடாதபடிக்கு தடையாக இவ என்ன செஞ்சிட்டா? அடங்கி இருக்காமல் ஓடி போய்விட்டா. இப்ப ஆண்டவரை சந்திக்கிறார்.
ஆண்டவர் அவளை பார்த்து கேட்கிறாள், ஆகாரே நீ எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்டா. அப்ப அவ என்ன சொல்றா? நான் என் நாச்சியாராகிய சாராளை விட்டு ஓடி போகிறேன். நான் என்ன செய்றேன்? சாராளை விட்டு ஓடி போகிறேன். சாராளுடைய டார்ச்சர் என்னால தாங்கவே முடியல, ஆகையினாலே நான் ஓடி போகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நன்மை கிடைக்கணும்னா டார்ச்சர் இருந்தாலும் அடங்கி இருங்கிறாரு. அல்லேலூயா. என்ன சொல்ல மாட்டீங்க? ஆமென். உனக்கு உபத்திரவம் இருக்கும், ஆனாலும் நீ அடங்கி இரு. அல்லேலூயா. உன் செல்வ வாழ்வு நல்லா இருக்கணுமா? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா? நன்மை கிருபை உன்னை தொடரணுமா? நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. உனக்கு உபத்திரவங்கள் இருந்தாலும் நீ அவருக்கு அடங்கி இருந்தால், நீ அவருக்கு அடங்கி இருந்தால், உன் நாட்கள் மாத்திரமல்ல, உன் வருஷங்கள் முழுவதும் நன்மையினாலும் செல்வ வாழ்க்கையினாலும் அது நிரம்பி இருக்கும். ஆமென். எப்படி இருக்கும்? ஆமாங்க, நன்மையினாலும் செல்வ வாழ்க்கையினாலும். எத்தனை பேர் அந்த நன்மை எனக்கு வேணுங்கிறீங்க? எத்தனை பேர் வேணுங்கிறீங்க? நல்ல கையை போயிட்டுங்க. அடக்குடியில கம்பம் பறக்கப்படாது. யாருக்கெல்லாம் அந்த நன்மை வேணும்ல? வேணும்ல? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரவம் இருந்தாலும் அடங்கி இரு. போய் அடங்கி இரு. நீ அடங்கி இருந்தா இன்னைக்குதான் உனக்கு உபத்திரவம். அடங்கி இருக்கிற உனக்கு இனி நாளெல்லாம் நன்மை, வருஷமெல்லாம் செல்வம். அல்லேலூயா. அப்ப நன்மையும் செல்வமும் உனக்கு வேண்டுமே ஆனால் நீ அவருடைய கரத்துக்குள்ளே உபத்திரவங்கள் இருந்தாலும் நீ அடங்கி இருக்க வேண்டும். ஆமென். சாராளுடைய கரத்துக்குள்ள உபத்திரவம் இருந்தாலும் அடங்கி இருந்து அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே. ஆனால் நம்ம கர்த்தருடைய கரத்துக்குள்ளே சாராளின் கரத்துக்குள்ளே அல்ல, கர்த்தருடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும் போது, கர்த்தருடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும் போது ஒரு நாள் முழுவதும் நன்மைகள், வருஷங்கள் முழுவதும் செல்வம். ஆமென். வருஷங்கள் முழுவதும் எப்படி இருக்கும்? அடங்கி இருக்கணும். அப்ப நீ அடங்கி இருந்தா போதும், நாட்கள் முழுவதும் நன்மை, வருஷங்கள் முழுவதும் செல்வம். எத்தனை பேர் அதை அனுபவிக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. பெற்றோர்களாகிய நீங்கள் ஆண்டவருக்கு, பெற்றோர்களாகிய நீங்கள் சத்தியத்துக்கு, பெற்றோர்களாகிய நீங்கள் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு, வேத வாக்கு தத்தங்களுக்கு நீங்கள் அடங்கி இருந்தால் உங்கள் பிள்ளைகளாகிய இஸ்மவேல், உங்க பிள்ளைகள் இஸ்மவேல் அல்ல, உங்க பிள்ளைகள் வருஷங்கள் முழுவதும் செல்வ வாழ்வாய் அவர்கள் அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. நீங்க அடங்கி இருக்கணும், நீங்க அடங்கி இருக்கணும். பெற்றோர்கள் அடங்கி இருந்தா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. பிள்ளைகள் நீங்கள் அடங்கி இருந்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் செல்வ வாழ்வாய் நீங்கள் வாழ்வீர்கள். வாசியுங்கள் இன்னும் ஒரு வசனத்தையும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 8:28. Romans chapter 8 verse 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாக முடியும். அல்லேலூயா. எல்லாம் நன்மையாக முடியும், சகலமும் நன்மையாக முடியும். எல்லா சகல காரியங்களும் நன்மையாக இருக்கும். எப்பொழுது? அவரிடத்தில் அன்பு கூறும்போது. யாரிடத்துல? என்னதான் நம்ம ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்தாலும் ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்புக்கு ஈடாக நாம் ஒருபோதும் அன்பு செலுத்த முடியாது. அப்படிதானங்க? எத்தனை பேர் உயிரை கொடுக்க ரெடி? இன்னைக்கு உயிரை எடுக்கதான் ரெடி இல்லையா? நம்ம நிலைமை அது. ஆண்டவருடைய உயிரை எடுக்கதான் நம்ம ரெடியா இருக்கோம் இன்றைக்கும் இல்லையா? ஆனா அவர் மேல அன்பு செலுத்தினாலும், என்னதான் அன்பு செலுத்தினாலும் ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்புக்கு ஈடாக நாம் அவரிடத்திலே அன்பு செலுத்த முடியாது. அவர் எப்படி அன்பு செலுத்தினாரா? வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கும் போது கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே
நாம் எல்லாரும் யோக்கியர்கள், பரிசுத்தவான்கள், தேவ தூதர்களைப் போல வாழ்ந்த போது அல்ல, நீங்களும் நானும் பாவிகளாய் இருந்த போது, உளையான சேற்றில் இருந்த போது, நாம் நாசமான நாற்றமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த போது ஆண்டவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சாருங்க? தன்னுடைய ஜீவனை ஆண்டவர் நமக்காக கொடுத்தார். நான் என்ன கேட்கிறேன், அந்த இயேசுவை போல நம்மால் அன்பு செலுத்த முடியுமா? முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைதான். நன்மை வரணுமா? சகலமும் நன்மையா இருக்கணுமா? உங்களுக்கு நன்மையாதான் கர்த்தர் உங்களுக்கு எந்த காரியத்தையும் நன்மையாய் மாற்றி தர வேண்டுமே ஆனால், நன்மையாய் மாற்றி தர வேண்டுமே ஆனால், நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நீங்கள் அன்பு கூற வேண்டும். நீங்கள் என்ன செய்யணுங்க? அன்பு கூற வேண்டும். நீங்க நல்லா கவனித்து பாருங்க. ஒரு அன்பு கூறுதல் என்று சொன்னால், முழங்கால் படிட்டு ஆண்டவரை பார்த்துட்டு, ஆண்டவரை ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொன்னா பத்தாது. போதுமாங்க? இல்ல. என்ன செய்ய முடியாது? அப்படி நாம் அன்பு செலுத்த முடியாது. இங்க தானியேல் ஆண்டவரிடத்திலே அன்பு செலுத்தினான். எப்படி அன்பு செலுத்தினான் என்று பார்க்கும்போது, ஆண்டவரை அவன் நேசித்தான். ஆண்டவர் சமூகத்திலே 3 வேளையும் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அந்நிய தேசத்திலே இருந்தாலும் ஆண்டவருடைய மனுஷனாகவே அவன் இருந்தான். இல்லையா? இருந்தான். அந்நிய தேசத்தில் ஆண்டவருடைய மனுஷனாய் இருந்த அவனுக்கு விரோதமாய் அவன் உயிருக்கே ஆபத்து வந்தது. உயிருக்கு ஆபத்து வந்ததற்கு ஒரே ஒரு காரணம், அவன் ஆண்டவரை நேசித்ததினால் மாத்திரமே. இல்லையா? நேசித்ததினால் மாத்திரமே. அநேக உபத்திரவங்களின் வழியாய் அவனும் தான் கடந்து போனான். ஆனாலும் கூட ஜீவன் போக வேண்டிய நிலைமையில் வந்த போதிலும் சத்தியத்துல நிலைச்சிருந்தான். பாருங்க, இதுதான் கர்த்தரிடத்திலே நாம் வைக்கிற அன்பு. முழங்கால் போட்டு நின்னுகிட்டு சும்மா, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் இயேசுவே, இதெல்லாம் அழகான பாட்டு தான் இல்லையா? ஏற்றினவங்க கூட எந்த அளவுக்கு அனுபவிச்சு ஏற்றினாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், பாடுவது அன்பல்ல. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஜெபிப்பதும் அன்பல்ல. உங்க ஜீவனுக்கே விரோதமான ஒரு சூழ்நிலை நீங்கள் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுவதினால் உங்களுக்கு வறுமையானால், அவைகளின் நடுவிலும் கூட இந்த வேதத்தை கை கொள்ளுவது தான் நாம் அவரிடத்திலே கொண்டிருக்கிற அன்பு. இதை தவிர வேறு ஒரு அன்பு என்பது இல்லை. தானியேல் அதைத்தான் யாத்திராகமம் 20வது அதிகாரத்தை அவன் நன்றாக அறிந்திருந்தான். என்னை அன்றி வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம், நீங்கள் அதை செய்யவும் வேண்டாம், அதை நீங்கள் நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்கிற, அதை சேவிக்கவும் வேண்டாம் என்கிற அந்த கட்டளையை அவன் நன்றாக அறிந்திருந்தபடியினால், அதுவே சத்தியம் என்று அவன் உணர்ந்திருந்தபடியினால், சத்தியத்துக்காக உயிரை கொடுப்போமே அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டான். சத்தியத்துக்காக உயிரை கொடுப்போமே என்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். காரணம், கர்த்தர் பேரில் அவன் வைத்திருந்த அன்பு. கர்த்தர் பேரில் அவன் வைத்திருந்த அன்பு. அதுல ஒரு ரகசியமும் உண்டு. இப்படிப்பட்ட நிலைமைகளிலும் ஆண்டவர் பேரில் அன்பு வைக்கிறோம், கர்த்தருடைய வசனத்தின் பேரில் நாம் அன்பு வைக்கிறோம் என்றால், உனக்கு விரோதமாய் வருகிற தீமைகள் அத்தனையும் நன்மைகளாய் கர்த்தர் மாற்றி தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஹல்லேலூயா. எல்லாம் தீமைகளாகத்தான் வரும். ஆனாலும் கூட அந்த தீமைகள் எல்லாவற்றையும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் உங்களுக்கு தீமைகளை நன்மைகளாய் மாற்றி தருவார். எல்லாரும் என்ன நினைத்தார்கள்? தானியேலுக்கு விரோதமாய் இந்த காரியத்தை செய்தால் தானியேல் இனி மேன்மை அடைய முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால்
சிங்க கெபிக்கு பிறகுதான் தானியேலுக்கு ஒரு பிரதமர் பதவியே கிடைச்சது. ஒரு மேன்மை. அப்பொழுது மற்றவர்கள் நினைச்சிருப்பாங்க, பேசாம பிரதானியா இருந்தான், இப்படியாவது இருந்திருக்கலாம், நம்ம அவனுக்கு தீமை செய்யணும்னு நினைச்சோம், தீமைதான் அவனுக்கு நன்மையாய் மாறியது. கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மையாகவே முடியும். எல்லாம் நன்மையாகவே முடியும். எல்லாம் நன்மையாகவே முடியும். காரணம், அவருக்கு நன்மை தான் செய்ய தெரியும். கர்த்தர் நன்மையாகவே எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாகவே செய்வார். வேதம் சொல்லுகிறது, God will give you what is good. எது நல்லதோ அதை தான் கர்த்தர் உனக்கு செய்வார். எப்பொழுது அடங்கி இருக்கும் போது, எப்பொழுது அவரில் அன்பு கூறும் போது, கர்த்தர் நன்மையானதையே உங்களுக்கு தருவார். ஆமென். விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா நிச்சயமா உங்களுக்கு நன்மையை தருவார். ஆமென். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இதை நன்மை, அதாவது இதை நீர் எனக்கு நன்மையாய் மாற்றி தாரும், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, Lord give me what is good. எது நல்லதோ அது எனக்கு செய்யும். ஆமென். பிள்ளைகளுக்கு வரனை தேடுறீங்களா? நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எது நல்லதோ அதை என் பிள்ளைகளுக்கு தாரும், அதை என் பிள்ளைகளுக்கு தாரும். சரியா? காலங்கள் கடந்து போகிறதா, அதை பற்றி கவலைப்படாதீங்க. காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது. தாமதமானாலும் நல்ல ஒரு ரெபேக்காளை கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு தருவார். நல்ல ஒரு ஈசாக்கை கர்த்தர் உங்களுக்கு தருவார். God will give you what is good. எது நல்லதோ கர்த்தர் அதை தான் உங்களுக்கு தருவார். ஆமென். இந்த செகண்ட் தரங்கட்டது, புரியுதாங்க? ஆண்டவர் ஒருபோதும் அதை தரவே மாட்டார். அதுக்கு இந்த நன்மையானதை செய்வதற்கு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை எந்த காரணத்தை கொண்டும் எதையாகிலும் நன்மை என்று சொல்லி நான் அதுக்கு பின்னால போக மாட்டேன், நான் அது பின்னால போக மாட்டேன். நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அனுபவத்தை விட்டு ஒரு நாள் இறங்கி வர மாட்டேன். ஏனென்றால் நல்லதை கொடுப்பது நீரே. நீரே என்னுடைய நல்ல மேய்ப்பன். எங்க புல்வெளி இருக்கு, எனக்கு ஏற்ற புல்வெளி எது, அது உமக்கு தெரியும். அங்க நீர் என்னையும் என் குடும்பத்தையும் மேயும். நான் அப்பொழுது எப்படி இருப்பேன்? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில உம்மாலை கொண்டு போய் விடுவேன். சமாதான வாழ்க்கை எனக்குள்ள இருக்கும். ஆமென். கர்த்தர் மேய்த்தால் சமாதான வாழ்க்கை நமக்கு உண்டு. கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். Hallelujah. God shall give you what is good. Hallelujah. எது நல்லதோ கர்த்தர் அதை உனக்கு தருவார். எது நல்லதோ அதை உனக்கு கர்த்தர் தருவார். நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஜெபித்து முடிக்க போகிறேன். யார் எழுந்து போக கூடாது. நான் வெளியே போன பிறகுதான் எல்லாரும் போகணும். Hallelujah. ஸ்தோத்திரம். God shall give you what is good. எது நல்லதோ அதை கர்த்தர் உனக்கு தருவார். தரும் வரைக்கும் அடங்கியிரு. ஒரு தீர்மானம் எடு. எந்த சூழ்நிலையிலும் நான் பின்வாங்கி போக மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் நான் எதையும் விட்டுட்டு போக மாட்டேன். ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த அனுபவத்தை எதுக்காகவும் நான் அடமான வைக்க மாட்டேன். நான் விட்டுட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே விட்டு வந்த ஆண்டவரே தேசத்துக்கு நான் திரும்ப போக மாட்டேன். விட்டு வந்த இடத்துக்கு நான் திரும்ப போக மாட்டேன். நீர் தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீர். நீர் தான் இப்ப இருக்கிற அனுபவத்துக்கு நீர் என்னை கொண்டு வந்தீர். இப்ப இருக்கிற அனுபவத்துக்கு நீங்க என்னை கொண்டு வந்தது நீர் தான். இந்த இடத்தை விட்டு ஒரு நாள் நான் பின்வாங்கி போக மாட்டேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி சொல்லி பாருங்க. He will give you what is good. ஹல்லேலூயா. எது நல்லதோ எது நல்லதோ ஆண்டவர் தேடுவாரு. தேடுவாரு. உனக்கு எது நல்லது, உன் பிள்ளைகளுக்கு எது நல்லது, உன் குடும்பத்துக்கு எது நல்லது, ஆண்டவர் தேடுவாரு. தேடுவாரு தேடுவாரு தேடுவாரு. தேடி பார்த்து ஏற்றதை உனக்கு செய்வார். நன்மையை உனக்கு செய்வார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல பங்கை நாடி வந்தேன் இயேசுவே, நல்லருமை போதகர் இயேசுவே. நல்ல பங்கை நாடி வந்தேன் இயேசுவே, நல்லருமை போதகர் இயேசுவே. பாதத்தில் அமர்ந்தவோ வசனத்தை தியானிப்பேன். வசனமே சிறுமையில் ஆறுதல். போதுமே போதுமே உந்தன் சமூகமே. போதுமே 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 உன் சமூகமே. தேவையானது ஒன்றே, தேவனே உன் சமூகமே. தேடியே
பாதமே, தேடியே நாடியே ஓடி வந்தேன் பாதமே, தேவையானதே ஒன்றே தேவனேவும் சமூகமே, தேடியே நாடியே ஓடி வந்தேன் பாதமே, நாடியே ஓடி வந்தேன் பாதமே, கேளுங்கள் தந்திடுவேன் என்பீரே, தட்டுங்கள் திறந்திடுவேன் என்பீரே, கேளுங்கள் தந்திடுவேன் என்பீரே, தட்டுங்கள் திறந்திடுவேன் என்பீரே, தேடுகிற எவனோ கண்ணடைவான் என்பீரே, தேவவும் சமூகத்தை ஊற்றிடும், போதுமே போதுமே உந்தன் சமூகமே, போதுமே 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 உன் சமூகமே, தேவையானது ஒன்றே தேவனே உன் சமூகமே, தேடியே நாடியே ஓடி வந்தேன் பாதமே, தேடியே நாடியே ஓடி வந்தேன் பாதமே, நல்ல பங்கை நாடி வந்தேன் இயேசுவே, நல்லருமை போதகர் இயேசுவே, நல்ல பங்கை நாடி வந்தேன் இயேசுவே, நல்லருமை பாதத்தில் அமர்ந்துவோம், வசனத்தை தியானித்து வசனமே சிறுமையில் ஆறுதல், போதுமே போதுமே உந்தன் சமூகமே, போதுமே 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 உன் சமூகமே, தேவையானதே ஒன்றே தேவனே உன் சமூகமே, தேடியே நாடியே ஓடி வந்தேன் பாதமே, தேடியே நாடியே ஓடி வந்தேன் பாதமே, தேடியே நாடியே ஓடி வந்தேன் பாதமே, கர்த்தர் நன்மையானதை தருவார், கர்த்தர் நன்மையானதை தருவார், எது உங்களுக்கு நல்லதோ அதை உங்களுக்கு தரும்படிக்கு அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள், ஒரு தீர்மானத்தோடு ஆபிரகாமை போல வாழுங்கள், மாத்திரமல்ல ஆண்டவர் மேல் அன்பு கூறுங்கள், சகலமும் நன்மைக்காய் நடக்கும். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் பரிசுத்தமான நல்ல தகப்பனே, அருமையான இந்த நேரத்துக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் என்னோடு எங்களோடு கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்களும் துதிக்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்திலும் தேவரீர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் நீர் தந்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்பொழுதும் என்றைக்கு நீர் எங்களை உம்முடைய இரத்தத்தினால் மீட்டுக் கொண்டீரோ அந்த நாள் முதல் கொண்டு நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நன்மைகளையே தருகிறவர், அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எந்த விதத்திலும் நாங்கள் தீமைகளை அனுபவிப்பது உம்முடைய சித்தம் அல்ல, எந்த விதத்திலும் நாங்கள் தீமைகளை அனுபவிப்பது உம்முடைய திட்டம் அல்ல ஆண்டவரே. எங்களுடைய சுய இச்சையினாலே நாங்கள் சிக்குண்டு, நாங்கள் இழுப்புண்டு, நாங்கள் தீமைகளை அனுபவிக்காதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு ஏதுவாக கேட்ட வசனத்தின்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரங்களுக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இந்த வசனங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே வாழ்க்கையாய் மாறுவதாக. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் நன்மைகளினாலே முடிசூட்டி நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நன்மைகளினால் நிரப்போம். அந்த நன்மையானதை உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஞானத்தின் ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளை இடைக்கட்ட ஜெபிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் நன்மைகளை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் திரும்பி செல்லும் போதும் தேவனுடைய தூய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை முற்றிலுமாய் ஆளுகை செய்வதாக. வாகனங்களிலும் பயணங்களிலும் பிரயாணங்களிலும் உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். இரண்டாவது ஆராதனைகளுக்கு வருகிற பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பத்திரமாய் நீர் கொண்டு வந்து சேர்க்க நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு இடைபடும்.
கேட்ட வசனத்தை நாங்கள் எங்கள் வீடுகளிலும் போய் நாங்கள் பேசிக்கொள்ள, தியானிக்க, வசனத்தில் இருந்து நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.